Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரியா, ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுக்குள்ள வந்திருக்கோம். டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தயவு செய்து டீம்டு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே போய் நான் புக் பண்ணுறேன், சரியா, முன்னாடியே காலேஜில் நான் வந்து அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எப்பயுமே நீங்கள் பண்ண வேணாம். சரியா, புக்கிங்லாம் இங்கே எங்கேயுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக தான் நம்ம போக முடியும். அப்போ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் என்னன்னு பார்த்தா கரெக்டாக பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான் பே பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாய்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சார் எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, நான் வந்து டயர் 1 மெடிக்கல் காலேஜில் நான் படிக்கணும்னு ஆசை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம சாய்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் முன்னாடியே போய் காலேஜில் போய் புக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சீட் அப்படியே பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதனால் முன்னாடியே காலேஜை போய்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் கொடுத்து புக் ஆகாதீங்க. அதே மாதிரி யார் அமௌண்ட் கேட்டாலுமே காலேஜ் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற யார் அமௌண்ட் கேட்டாலுமே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் யாருனாலையும் அந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும், A to Z ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். 6383569847 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல ரெடியாக இருக்கணும். நம்மளோட ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, திருச்செங்கோலில் இருக்குது. உங்களுக்கு எங்கே வர விருப்பம் இருக்கோ நீங்கள் அங்கே வரலாம். ஓகே, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டயர் 1 காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னா இப்போ சவிதா, ராமச்சந்திரா, சரியா, பாலாஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் அங்கே வேணும் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து வேணும், சரியா. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை தாண்டி அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃபீஸில் கன்செஷன் கொடுப்பாங்க, சரியா. அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யார் உங்களுக்கு கொடுப்பா, எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம சேனலில் ரெகுலராக கொடுப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மார்க் ப்ரெடிக்ஷனை மட்டும் பார்த்தோம். இப்போ டாப் டயரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன், டாப் டயரில் இருக்கக்கூடிய காலேஜ் சில காலேஜஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் இருந்தாலுமே 30 lakh 32 lakh 35 lakh இருந்தாலுமே, அதாவது சில பேரண்ட்ஸ் வந்து என் பையன் வந்து இங்கே தான் படிக்கணும், என் பொண்ணு வந்து இங்கே தான் படிக்கணும்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. அந்த மாதிரி டாப் டயரில் இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 450லேருந்து, சரியா, 550ங்கிறது ரொம்ப பெரிய ரேஞ்ச் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், சரியா. 450 பிலோ இருந்தீங்க அப்படின்னாவே அந்த டாப் டயர் காலேஜஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும்போது என்ன தவறு பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜை கண்டிப்பாக எல்லா பேருமே விட்டுருவாங்க. ஆனால் யார் விடக்கூடாது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் உள்ளே போகணும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உள்ளே போனால் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும், யாருக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான், ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம வந்து 5 to 8 years ஆகிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், சரியா. இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிக்காக இருக்கும். அதனால சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் வந்து ஃப்ரீ எக்ஸிட்டில் விடக்கூடாது, யாரெல்லாம் விடணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். மிட் டயரில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து இப்போ 300லேருந்து 450. அதர் காலேஜஸ் ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஃபீஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரியான காலேஜ்லாம் 200லேருந்து 300க்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த டாப் டயருக்கு ஏன் சார் 450லேருந்து 550 கொடுத்துருங்க அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்குள்ளே வரலாம், சரியா. ஏன்னா அதில் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் 550 வரைக்கும்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அந்த 450 அதுக்கு கீழே இருந்தீங்கன்னாவே இந்த டாப் டயர் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா டீம்டு யூனிவர்சிட்டி அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 450 அபோவ் இருந்தீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அமௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறது அப்டேட் கொடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.